தொடர்ந்து திமுக, அதிமுக, பாஜகவுடைய பரப்புரைகள்ல கிரௌட் வந்து ஒரு டீசன்ட் கிரௌடா இருக்கு, ஆர்கனைஸ்ட் கிரௌடா இருக்கு. ஆனா தாவேக தலைவர் விஜயோட கிரௌட் வந்து ஒரு மாப் கிரௌடாவே இருக்கு. எத்தனை பேர் வந்து அட்வைஸ் பண்ணாலுமே ஸ்டில் அவங்க அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது காரணம் என்னன்னு ஃபேமஸான பீப்புள்ஸ் நீங்க தான் போகும்போது கூட சேம் ஆர்கனைஸ்ட் கிரௌட் பட் டீசன்ட் கிரௌட். பட் ஏன் விஜய் போறது வந்து அந்த மாப் கிரௌட் இருக்கு? நீங்க எத்தனை பேரோ அட்வைஸ் பண்ணாலும் அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவாங்க? அத விஜய் அவர்கள் தான் பாத்துக்கணும். விஜய் ஒரு தலைவருங்கிறது முறையில ஒரு இன்டீசன்ட் கிரௌட் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸி மாப் இருக்கு அப்படின்னா அவர் தான் அவருடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும், எடுத்து சொல்லணும். அட்வைஸ் ஒன்றும் இல்லை, நான் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இங்கே உட்காரல. இந்த விஜய் அவர்கள் தான் அவங்களுக்கு சொல்லணும். he should tell them that இப்படி நடந்துக்க வேண்டாம், இப்படி பேச வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா கையில இருக்கிறதுனால யார் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது இருக்கு. ஸோ தே டேக் an advantage and 90% ஆஃப் இட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸி மாப் கிரௌட் நீங்க வெளியில பாக்குறீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எவ்ரிதிங் இஸ் ஆன் சோசியல் மீடியா. சோசியல் மீடியா தொடர்ந்தால அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி விங்ல சார்ந்தவங்க இருப்பாங்க. தன்னை வந்து ஒரு பெரிய டிராவிடன் ஸ்டாக்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா முகம் காட்டுறதுக்கு தைரியம் கிடையாது, பேர் சொல்லிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. முதுகு எலும்பு இல்லாம உட்கார்ந்துட்டு டிராவிடியன் ஸ்டாக் சொல்லிட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சோ இது வந்து இந்த லாஸ்ட் 5 வருஷமா இந்த கல்ச்சர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கு.